ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 8.11 எடுத்துக்காட்டு 8.11. ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் 48 மாணவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதற்காக செலவிட்ட நேரம் கேட்டறியப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில் கீழ்காணும் தரவின் திட்ட விளக்கம் காண்க. எக்ஸ் எஃப் கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு டேட்டா ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. 48 students were asked to write the total number of hours per week they spent on watching television. With this information, find the standard deviation of hours spent for watching television. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை மீன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். சரியா, ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க டேட்டாவை எக்ஸை ஃபுல்லாக டேபிள் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் எஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. சரியா, நம்மளுடைய ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா சிக்மா எஃப் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என். சரியா, இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் மீன் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுனால எக்ஸ் பார் அப்படின்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார்னா ஃபார்முலா என்னென்னா சம்மேஷன் எக்ஸ்ஐ எஃப்ஐ டிவைடட் பை என். சம்மேஷன் எக்ஸ்ஐ எஃப்ஐனா ஒன்றும் இல்லை, எக்ஸ்ஐ எஃப்ஐ மல்டிபிள் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ நம்மக்கிட்ட எக்ஸ் இருக்குது, எஃப் இருக்குது, மல்டிப்ளை பண்ணலாமா? 6 3 எவ்வளவு? 18, 7 6 42, 8 9 72, 9 × 13 117, 10 × 8 80, 11 × 5 55, 12 × 4 48. சரியா, ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்கல்ல, 3 6 9 13 8 5 4 இதெல்லாம் கூட்டினா கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா என், கேபிட்டல் என், ஸ்மால் என் கிடையாது, கேபிட்டல் என். சரியா, ஸோ மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ்ஐஎஃப்ஐ டிவைட் பை கேபிட்டல் என். ஸோ இந்த நம்பர்லாம் கூட்டுங்க. 18 42 72 117 80 55 48 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 432 வருது. சரியா, ஸோ அப்போ 432 டிவைட் பை என்னோட வேல்யூ எவ்வளவு? 48. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 9 வரும். அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன? 9. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா சம்மேஷன் எஃப் டி பை என். சரியா, ஸோ எஃப்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, இங்கே இருக்குது. டி கண்டுபிடிக்கணும். டி பொதுவாக எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸில் இருந்து எக்ஸ் பாரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். எக்ஸ் பார் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 9 கொடுத்துருக்காங்களா? இப்போ தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. 6ல் 9 போச்சுன்னா -3, இங்கே 7ல் 9 போச்சுன்னா -2, 8ல் 9 போச்சுன்னா -1, 9ல் 9 போச்சுன்னா 0, 10ல் 9 போச்சுன்னா 1, 11ல் 9 போச்சுன்னா 2, 12ல் 9 போச்சுன்னா 3. இதெல்லாம் என்னது? டி. டி ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வேணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா டி எல்லாம் ஸ்கொயர் பண்ணிடுறோம். -3 ஸ்கொயர் பண்ணால் 9, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ எஃப்டி ஸ்கொயர் அப்படின்னா என்னென்னா எஃப்ஐடியை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 3 × 9 27. இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 6 × 4 24. இங்கே 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 2 மல்டிபிள் பண்ணால் 1 × 9 9. இங்கே 13 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 13 0 மல்டிபிள் பண்ணால் 0. இங்கே 8 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 8 1 மல்டிப்ளை பண்ணால் 8. இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 5 4 மல்டிப்ளை பண்ணால் 20. இங்கே 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 4 9 மல்டிப்ளை பண்ணால் 36. சரியா, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 27 24 9 0 8 20 36 இது எல்லாத்தையும் கூட்டணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 124 வரும். இதுக்கு பேர் என்ன? எஃப்டி ஸ்கொயர் தானே. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினதுனால இதுக்கு பேர் என்னென்னா சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் எவ்வளோ வந்திருக்கு? 124 வந்திருக்கு. ஸோ திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் பை என். இதில் எஃப்டி ஸ்கொயர்னா என்னென்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்னது? 124 டிவைடட் பை என் அப்படின்னா தெரியும் என்னது? 48. சரியா, இதுக்கு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2.58 வரும். 2.58க்கு ரூட் எடுத்தால் 1.6 வரும். இந்த மாதிரி நம்பருக்கு எப்படி ரூட் எடுக்கிறது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள்.